தோலால் வியர்வையும் சில உப்புக்களும் வெளியேறும். சிறுநீரகத்தால் வந்து சிறுநீர் வெளியேறும். அந்த சிறுநீரில் நைட்ரஜன் கழிவுகள் காணப்படுவது. உதாரணமாக கிரியேட்டினைன், யூரியா போன்றவைகள் காணப்படுவது. நீரும் வெளியேறும். மூக்கால் வந்து கார்பன் டை ஆக்சைடு H2O கேஸ் அதாவது நீராவி வெளியேற்றப்பட போகுது. நுரையீரலால் கார்பன் டை ஆக்சைடு அதாவது அதே தான் கார்பன் டை ஆக்சைடும் நீராவியும் வெளியிடப்பட போகுது. ஆகவே நைட்ரஜன் கழிவுகளை அகற்றுதலில் பிரதானமாக பங்களிப்பு செய்கிறது சிறுநீரகம். தோலாலையும் வெளியேறும். ஆனால் பிரதானமான பங்களிப்பு எதால் போகுதுன்னு கேட்டால் எங்களுக்கு சிறுநீரினூடாக. சிறுநீர் எதனூடாக வெளியேறுது? சிறுநீரகத்தினூடாக. ஆன்சர் இரண்டாவது. அடுத்தது, மனித உடலில் குளுக்கோன், கல்சிட்டோனின் ஆகியவற்றை சுரக்கும் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் முறைன்னு கேட்டுக்கிறாங்க. குளுக்கோன், கல்சிட்டோனின். குளுக்கோன் சுரக்கிறது நான் இதுக்கு முன்னுக்கையும் பார்த்தோம். சதையில் 2 காணப்படுது. ஒன்று அல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ்ன்னு காணப்படுது. சதையில் 2 செல்ஸ் காணப்படுது, அல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ். அல்ஃபா செல்ஸால் இன்சுலினும் அல்ஃபா செல்ஸால் குளுக்கோனும், அடுத்து பீட்டா செல்ஸால் வந்து இன்சுலினும் சுரக்கப்படுவது. குளுக்கோன் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த குருதி குளுக்கோஸ் மட்டம் குறையும் சந்தர்ப்பத்தில் ஒட்டோவாக குருதி குளுக்கோஸ் மட்டத்தை அதிகரிக்க செஞ்சு விட்டுரும். இன்சுலின் என்ன செய்யும்னு சொன்னால் குருதி குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கும். ஆகவே சதையால் குளுக்கோன் காணப்படுவது சதையில். அடுத்து கல்சிட்டோனின் யாரோட சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டால் எங்களோட தைராய்டு சுரப்பியோட. ஆகவே ஆன்சர் முதலாவது.